ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? புது கிச்சன்ல மிஸ் ஆன கேஸ் ஸ்டவும் வாங்கியாச்சு. இன்னைக்கு இதுல தான் சமைக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாலை காய்ச்சிருந்தேன். நேத்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கிச்சனுக்கு என்னாச்சுன்னு. கிச்சன் நல்லா தான் இருக்குது, எனக்கு தான் மாடிப்படி ஏறி இறங்க முடியலங்கிறதுக்காக கொஞ்ச நாள் இந்த கிச்சன் செட்டப்ல சமைக்க போறேன். ஆனா இன்னொரு விஷயம், என் கிச்சனை நான் தான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு பார்த்தா என்னை விட அதிகமா நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். இன்னைக்கான மெனுவை ஆகாஷ் தான் கொடுத்திருக்கான். சப்பாத்தியும் அது கூட தொட்டுக்கிடதுக்கு முட்டையை வச்சு ஏதாவது ரெடி பண்ண சொன்னா. சப்பாத்திக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தொட்டுக்கிடதுக்கு முட்டை புரிச்சு வைக்க போறேன். பேன்ல கொஞ்சமா தேங்காய் விட்டு சோம்பையும் தாளிச்சு பலரியை சேர்த்து நல்லா வதக்குதேன். அது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு ஆன பிறகு தக்காளியும் மிளகாவை சேர்த்து வதக்குதேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டேன். தக்காளியும் நல்லா மசிஞ்சிட்டு நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்து பச்சை வாசனை போக அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விடுதேன். இது கூட பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாவும் தேவைக்கு உப்பும் சேர்த்து நல்லா பெரட்டி கொஞ்சம் குக்காக விடுறேன். நல்லா வெந்த பிறகு கிரேவியை ஒரு ஓரமா ஒதுக்கிட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டு தேவையான அளவு முட்டையை அதுல உடைச்சு ஊத்துறேன். இப்ப தீயும் கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு அந்த முட்டையை மட்டும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சம் வெந்து பீஸ் பீஸா ஆன பிறகு மொத்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுதேன். ஃபைனலா பொடிசா கட் பண்ண மல்லி இலையும் தூவி நல்லா பெரட்டி எடுத்துட்டோம்னா ஆகாஷ்க்கு பிடிச்ச மாதிரி முட்டை புரிஜியும் ரெடி. மஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சப்பாத்தி மாவை எடுத்து பார்த்தேன்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிட்டுங்கிறதுனா நல்லாவே சாஃப்டா இருக்கு. ஒரு மிக்ஸும் கொடுத்து குட்டி பாலாவும் உருட்டி நல்லா தொடுமாவு தொட்டு பரத்தி எடுத்து சூடான களத்துல 2 சைடும் வேக வச்சு எடுத்துடுதேன். எப்ப சப்பாத்தி வேக வச்சாலும் நல்ல ஹை ஃபிளேம்ல வச்சு வேக வைக்கணும். சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு டிப்பு. லஞ்சுக்குங்கிறதுனால கொஞ்சம் நெய்யும் தடவி கொஞ்சம் வேக விட்டு எடுத்துடுதேன். இல்லைங்க 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சப்பாத்தியே ஓகேன்னு சொல்லி இருக்காங்க. ஒரே மெனுன்னா பிள்ளைங்களுக்கு போர் அடிக்கும், அதனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தியை மட்டும் போட்டு எடுத்து கொஞ்சம் கெச்சப்ப நல்லா தடவி விட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரியும் தக்காளியும் ஒரு பக்கமா எடுத்து வச்சு இன்னொரு பக்கமா ஒரு ஸ்லைஸ் சீஸையும் எடுத்து வச்சு காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துடுதேன். ஒரு பேட்டி வச்சா நல்லா இருக்கும், இன்னைக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால இப்படி சிம்பிளா முடிச்சிருக்கேன். சூடா இருக்கிற களத்துல கொஞ்சம் பட்டரையும் தடவிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியும் எடுத்து வச்சு 2 சைடும் கொஞ்சம் வேக விடுறேன். சூடாக ஆக வெளி லேயர் கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிரும், உள்ள இருக்க சீஸும் மெல்ட் ஆயிரும். சாப்பிட சூப்பரா இருக்கும். காய்ச்சி வச்சிருக்கிற பால்ல கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்டையும் எடுத்து வச்சிருந்தேன். இப்ப ரெடியா இருக்கிற லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ்லயும் பேக் பண்ணிடலாம். லஞ்சுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியை தனித்தனியா பேக் பண்ணாம சப்பாத்தில கொஞ்சமா புரிஜி வச்சு நல்லா இதே மாதிரி ரோல் பண்ணி பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். இது குட்டீஸ் எடுத்து சாப்பிடறதுக்கும் ஈஸியா இருக்கும், பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறதுனால குட்டீஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் எப்படி ரெடி பண்ணேங்கிறத டே 214ல ஷேர் பண்ணிருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. 10 மணி ஸ்நாக்ஸுக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா, டேட்ஸ் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன பேக் பண்றேன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.